மாணவர்கள் தடையின்றி கல்வி கற்கும் வகையில் தமிழக அரசு மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் காலை உணவு திட்டம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு அரசின் முக்கிய திட்டங்களில் ஒன்றான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2022ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் நல்ல முறையில் செயல்பட்டதால் விரிவாக்கம் செய்யப்பட்டு 2023 மார்ச் 1ஆம் தேதி 433 பள்ளிகளில் 56,160 மாணவ மாணவிகள் பயனடைந்தனர். 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளிலும் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதன் மூலமாக மொத்தம் 30,992 பள்ளிகள் காலை உணவு திட்டத்தில் இணைக்கப்பட்டு 15.32 லட்சம் பள்ளி குழந்தைகள் பயன்பெற்றனர். 4ஆம் கட்டமாக கிராமப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதில் 3,995 பள்ளிகளில் 2,21,000 மாணவ மாணவியர் பயனடைந்து வருகின்றனர். உண்மையிலே 5 வயதிலிருந்து 10 வயதிற்குள்ளே இருக்கக்கூடிய 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு காலை உணவு என்பது மிக மிக முக்கியமானது. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மூளை ஆரோக்கியமாக வேலை செய்யும். அப்போ மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்வதற்கு வயிற்றில் பசி இல்லாமல் அதே நேரத்தில் தேவையான அளவு சத்து உணவு மாணவர்கள் உட்கொண்டு அதன் மூலமாக உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் உடல் வலு மட்டுமல்ல மன வலிமையும் கல்வியில் சிறந்தவர்களாகவும் விளங்குவதற்கு இந்த காலை உணவு திட்டம் மிகப்பெரிய பங்களிப்பை தரும். முதலமைச்சர் காலை உணவு திட்ட விரிவாக்கம் எங்கள் ஸ்கூல் ஆரம்பித்து வச்சது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் இங்கே சாப்பிட்டு ஹெல்த்தியான சாப்பாடெலாம் இருக்குது. நல்லா படிப்பேன், நல்லா எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருப்பேன். வீட்டில் எங்கள் அம்மா அப்பா சமைக்கலைன்னா நான் இங்கே சாப்பிடுவேன். டெய்லியும் சாப்பிட்டுட்டு இங்கே படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்குது. என்னால் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது என்னால் சாப்பிட முடியல, நான் சீக்கிரமாக வந்துடுறேன். அப்போ ஸ்கூலில் சாப்பாடு போடுறாங்க. அப்போ என்னோட படிக்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுது, விளையாட்டுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுது. நான் காலைல வந்தால் இங்கே சாப்பிட்டுட்டு பாடம் நடிக்க போயிடுவேன். சிஎம் சாருக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. நகர்ப்புற பகுதிகளில் 2,430 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயனடையும் வகையில் இந்த ஆண்டு ஜூலை 26ஆம் தேதி காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. காலை உணவு திட்டத்தின் மூலம் மாணவ மாணவியர்கள் பசியின்றி பள்ளிக்கு வருவதால் ஊட்டச்சத்து குறைபாடினால் பாதிக்கப்படுவது களையப்பட்டதுடன் குழந்தைகளின் ஆரோக்கியமும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அரசு பள்ளிக்குமே இந்த காலை உணவை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக குழந்தைகள் நல்லா பயனடைவாங்க. எங்கள் பள்ளியை பொறுத்தவரை நிறைய குழந்தைகள் குடிசை வாழ் மக்களாகவும் இருக்காங்க. ஒரு சிலர் பீச் ஓரங்களில் டென்ட்டுங்களில் இருக்கிற குழந்தைங்களும் இங்கே படிக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு சத்து நிறைந்த பொருட்களை கொண்டு இந்த உணவானது தயாரிக்கப்படுவதனால குழந்தைகள் பயனடைவாங்க, அவங்க ஹெல்த்தியாக வளருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே நேரத்தில் அவங்க படிப்பிலும் ஃப்யூச்சரில் இதே ஒரு 20 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது அவங்க பல துறைகளில் இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு அடிப்படையான இந்த உணவு கொடுத்த முதல்வருக்கு ரொம்ப நன்றி. முதல்வர் அவர்கள் இந்த கொண்டு வந்த திட்டம் எங்களுடைய ஏழை மாணவர்களுக்கு ரொம்பவுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய நாள் இந்த அசம்பிளியில் மார்னிங் பார்த்தீங்கன்னா நிற்பாங்க, திடீர்னு மயக்கடிச்சு விழுவாங்க, ஒரு மாதிரி மயங்கி உட்காருவாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டால் நான் நைட்டும் சாப்பிடலை மிஸ், மார்னிங்கும் சாப்பிடலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த இடத்துல முதல்வர் ஐயா அவர்கள் எங்களுக்கு காலை உணவு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நாம் மிகவும் நன்றி கூறுகிறோம். காலை உணவு திட்டத்தில் பள்ளியிலேயே உணவு கிடைப்பதால் மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிக்கு சென்று கல்வி கற்று வருகிறார்கள். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னது போல காலை உணவு திட்டம் ஒரு சமூக முதலீடு என்பதில் துளியும் சந்தேகமில்லை. ஒரு தலைமுறையில் பெறும் கல்வி என்பது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்ற வள்ளுவரின் வழியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கம் நாளைய தமிழ்நாட்டுக்கான அறிவு சமூகத்தை உருவாக்குவது நிச்சயம் என கருதப்படுகிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹென்ரியுடன் நந்தினி.